ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்த ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சுவலி வந்து நிறைய சம்பவம் வந்து பார்த்துருக்கோம். அண்ட் இன்னைக்கான க்ரௌடை பற்றி வந்து சொல்லவே வேணாம், அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக வந்து இருந்தாங்க. அண்ட் மெயின் ஈவெண்ட்டில் நம்ம அன்டிஸ்பிளேட் சாம்பியன்ஷிப் மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா சம்பவம் வந்து நடந்துச்சு. ஒரு பெரிய சம்பவம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமி ஜெயின் வந்து பண்ணிட்டு வந்து போயிட்டாரு. ஸோ என்னெல்லாம் வந்து நடந்துச்சு இன்னைக்கான ஸ்மாக் டவுனோட மெயின் செக்மெண்ட்ஸில் அண்ட் மெயின் மேட்ச்சில், ஸோ அது மட்டும் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஸோ சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து ராண்டி ஆர்டன் அண்ட் கோடி ரோட்ஸ்க்கான செக்மெண்ட்லேருந்து வந்து ஆரம்பிப்போம். ராண்டி ஆர்டன் வந்து வராரு, கோடி ரோட்ஸும் வந்து வராரு. ரெண்டு பேரும் வந்து சண்டை போடலான்னு வந்து பார்ப்பாங்க. அண்ட் ராண்டி ஆர்டன் பார்த்தா கீழே வந்து போயிடுவாரு. அண்ட் அங்கேருந்து பார்த்தா நம்ம நிக்காலிஸ் வந்து வராரு. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சண்டே நைட்ஸ் மீன் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி வந்து சண்டை வந்து போடக்கூடாது, யார் மேலே வந்து யார் கையும் வந்து படக்கூடாதுன்னு வந்து நம்ம நிக்காலிஸ் வந்து சொல்லிடுறாரு. ஒருவேளை நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சண்டை வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து WWE சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்காதுன்னு வந்து நம்ம நிக்காலிஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்றாரு. ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கிட்ட வந்து சொல்றாரு, நீ எப்பவுமே வந்து ஒரு குட் கையா தான் வந்து இருக்க போற, நீ அமெரிக்கன் நைட் மேர் வந்து இல்ல, நீ அமெரிக்கன் டே ட்ரீம்னு வந்து நம்ம ராண்டி ஆர்டன் வந்து சொல்றாரு கோடி ரோட்ஸ் கிட்ட. அண்ட் தென் நம்ம கோடி ரோட்ஸ் பார்த்தா ராண்டி ஆர்டன் கிட்ட வந்து சொல்றாரு, நீ வந்து இப்போ வந்து தனியாக தான் வந்து லெஜெண்டா வந்து இருக்க. அண்ட் உனக்கு வந்து தெரியுமா இந்த லெஜெண்ட் வந்து யார் வந்து கில் பண்ண போறான்னு. ஸோ இந்த லெஜெண்ட் கில்லரை வந்து யார் வந்து கில் பண்ண போறான்னு அது வந்து QB1 அண்ட் தட் இஸ் நாட் அ ப்ரெடிக்ஷன், இட்ஸ் ஸ்பாய்லர்னு பார்த்தா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து சொல்றாரு. ஸோ நம்ம பால் எமனோட ஒரு ஃபேமஸ் லைனை பார்த்தா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து சொல்றாரு ராண்டி ஆர்டனுக்கு. அண்ட் இன்னுமே சில பால் எமன் ரெஃபரன்ஸ் பார்த்தா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து இந்த செக்மெண்ட்ல வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இது வந்து என்ன கதைன்னு வந்து தெரியல, நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பால் எமன் கூட வந்து சேர போறாரா இல்லையான்னு தெரியல. ஸோ பால் எமனோட ரெஃபரன்ஸ் கோடி ரோட்ஸ் வந்து ஏன் தரணும்? ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ கோடி ரோட்ஸ் வந்து பால் எமனோட ரெஃபரன்ஸ் வந்து எதுக்காக வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு? உங்களோட டாப்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வந்து பேக் ஸ்டேஜ்ல வந்து ஒரு செக்மெண்ட் கூட வந்து பாக்குறோம் பிட்வீன் நம்மளோட CM Punk அண்ட் ராண்டி ஆர்டன். ஸோ CM Punk பார்த்தா ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துனுப்பாரு. ஸோ அங்கே வந்து நம்ம ராண்டி ஆர்டன் வந்து வராரு. அண்ட் ராண்டி ஆர்டன் பார்த்தா கன்ஃபார்ம் வந்து பண்றாரு. ஸோ இன்னைக்கு வந்து யார் வந்து அன்டிஸ்பிளேட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து ஜெயிக்க போறீங்கன்னு வந்து தெரியல, ஆனா நான் வந்து கோடி ரோட்ஸ் வந்து பீட் பண்ணிடுவேன் சண்டே நைட்ஸ் மெயின் ஈவெண்ட்ல. தென் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த சாம்பியன்ஷிப் பின்னாடி வந்து வரப்போறேன், நான் வந்து 15 டைட்டில் பின்னாடி வந்து வரப்போறேன்னு வந்து நம்ம ராண்டி ஆர்டன் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்றாரு CM Punk கிட்ட. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து மெயின் ஈவெண்ட் வரும். ஸோ மெயின் ஈவெண்ட்ல பார்த்தா அன்டிஸ்பிளேட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் வந்து நடக்குது. கெவின் ஓவன்ஸ் வந்து வராரு. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம CM Punk வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாரு. ஸோ CM Punk பார்த்தா ஒரு மாஸ்க் வந்து போட்டு வந்து வருவாரு. ஸோ CM Punk வந்து வராரு ரிங்குக்குள்ள. தென் அதுக்கப்புறம் பார்த்தா அஃபிஷியல் இன்ட்ரோடக்ஷன்லாம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம கெவின் ஓவன்ஸ் அண்ட் CM Punk வந்து சண்டை வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டு பேரும் வந்து அடிக்கலாம் வந்து போவாங்க மேட்ச் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி. ஆனால் அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து தடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நடக்குது. ஸோ இந்த மேட்ச் ஃபுல்லாகவே பார்த்தா ஒரு ஃபாஸ்ட் பேஸ் மேட்சாக தான் வந்து இருக்கும். நம்ம வந்து இந்த மேட்ச்ல வந்து நிறைய விஷயம்லாம் வந்து பார்த்துனே வந்து இருப்போம். அண்ட் இந்த மேட்ச்ல பார்த்தா நம்ம கெவின் ஓவன்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து டாமினேட் வந்து பண்ணுவாரு நம்ம CM Punk. ஸோ CM Punk வந்து போட்டு வந்து அடிச்சுனே வந்து இருப்பாரு. ஸ்டார்டிங்லேயே கமெண்ட்ரி டேபிள் மேலே வந்து ஸ்பிளாஷ்ல வந்து போட்டுருவாரு நம்ம கெவின் ஓவன்ஸ். அப்போ கூட வந்து நம்ம CM Punk வந்து கிக் அவுட் வந்து பண்ணிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம CM Punk வந்து டாமினேட் வந்து பண்றாரு இந்த மேட்சோட எண்டிங் ஃபுல்லாவே. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மெயினா வந்து எண்டிங்ல வந்து என்ன பாக்குறோம்னா ரெஃப்ரி வந்து கீழே வந்து விழுந்துருவாரு. நம்ம ரெஃப்ரிக்கு வந்து தெரியாம வந்து அடி வந்து பட்டுரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம கெவின் ஓவன்ஸ் வந்து ஒரு ஸ்டன்னர் வந்து போறாரு. ஸோ ரெஃப்ரியை வந்து இல்ல. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பாக்குறோம்னா நம்ம CM Punk வந்து ஒரு GTS வந்து போறாரு. தென் அதுக்கப்புறம் வந்து ரெஃப்ரி வந்து அவர் வந்து தூக்கலான்னு வந்து போவாரு. அண்ட் அங்கல இருந்து வந்து நம்ம வந்து என்ன பாக்கணும்னா நம்ம சாமி ஜெயின் வந்து வராரு. சாமி ஜெயின் வந்து வராரு அண்ட் CM Punk வந்து போட்டு வந்து அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம CM Punk வந்து அவர் வந்து உள்ள வந்து தள்ளிடுறாரு. ஸோ ப்ராப்பரா வந்து நம்ம சாமி ஜெயின் வந்து ஹெல்ப் பண்ணலான்னு வந்து வந்திருப்பாரு நம்மளோட கெவின் ஓவன்ஸுக்கு. ஸோ அன்டிஸ்பிளேட் சாம்பியன்ஷிப்கான அந்த பெல்ட் கூட வந்து நம்ம சாமி ஜெயின் வந்து நம்ம கெவின் ஓவன்ஸுக்கு வந்து கொடுப்பாரு. ஸோ இதை வச்சு அடிச்சு நீ வந்து ஜெயிச்சிருன்னு. ஆனா நம்ம கெவின் ஓவன்ஸ் வந்து என்ன வந்து பண்றாருன்னா நான் வந்து இந்த சாம்பியன்ஷிப் வச்சு வந்து அடிக்க மாட்டேன், நான் வந்து நேர்மையா வந்து ஜெயிப்பேன்னு வந்து நம்ம கெவின் ஓவன்ஸ் வந்து சொல்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த பெல்ட்டை வந்து நம்ம சாமி ஜெயின் கிட்ட வந்து அவர் வந்து கொடுக்குறாரு. அண்ட் சாமி ஜெயின் பார்த்தா ஃப்ரஸ்ட்ரேட்டடா வந்து ஆயிடுறாரு. அண்ட் சாமி ஜெயின் வந்து என்ன வந்து பண்றாருன்னா அந்த டைட்டில் வச்சு பார்த்தா நம்ம கெவின் ஓவன்ஸ் வந்து அடிச்சிடுறாரு. ஸோ நம்ம சாமி ஜெயின் வந்து சொல்லியிருந்தாருல நான் தான் வந்து லாஸ்ட் ரியல் குட் கைன்னு. ஸோ அது வந்து இப்போ வந்து ஆஃபிஷியலி வந்து ஓவர் ஆகுது. ஏன்னா சாமி ஜெயின் வந்து அட்டாக் வந்து பண்ணிடுறாரு நம்மளோட கெவின் ஓவன்ஸ் மேல. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தா அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம CM Punk வந்து ஒரு GTS வந்து போறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து 1 2 3 நம்ம CM Punk பார்த்தா இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிடறாரு. தன்னோட அன்டிஸ்பிளேட் சாம்பியன்ஷிப் வந்து ரீட்டைன் வந்து பண்ணிடுறாரு. அண்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம சாமி ஜெயின் வந்து அந்த அன்டிஸ்பிளேட்
சாம்பியன்ஷிப் எடுத்துன்னு வந்து உள்ளே வந்து வருவார். அண்ட் அந்த பெல்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சாமி ஜெயின் வந்து கெவின் ஓவன்ஸையும் வந்து போட்டு வந்து அடிப்பார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு வந்து போட்டு வந்து அடிப்பார். ஸோ ஒரு ப்ராப்பர் ஹீல் டர்ன் வந்து நம்ம சாமி ஜெயின் வந்து இன்னைக்கு வந்து ஸ்மாக் டவுனில் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ எண்டிங்லாம் வந்து கரெக்டாக தான் வந்து இருந்துச்சு. ஆனால் நம்ம கெவின் ஓவன்ஸ் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஜெயிக்கல. ஸோ அது மட்டும் தான் வந்து லைட்டாக வந்து வருத்தமாக இருக்குது. மற்றபடி இந்த ஸ்மாக் டவுன் வந்து நல்லா தான் வந்து இருந்துச்சு. அண்ட் இந்த மெயின் ஈவெண்ட்டோட மேட்சும் பண்ண தரமாக வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மேட்சை வந்து நீங்கள் வந்து பார்க்கலன்னா மறக்காமல் வந்து பாருங்கள். ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ரொம்ப பார்த்தா ஃபாஸ்ட் பேஸ் மேட்சாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோக்குள்ள. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டபிள்யூ கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.